வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பைத்தான் வந்துட்டு எப்படி ஒரு விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு பைத்தான் 3.11 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோ. பைத்தான் இன்ஸ்டாலேஷன் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வருது பார்த்தீங்களா, python.org, அங்கே தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3.11.0 லேட்டஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம வந்துட்டு ஓஎஸ் வந்துட்டு விண்டோஸ். ஸோ விண்டோஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் டேரெக்டாக 3.11 கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லையா உங்களுக்கு வேறு ஏதாவது வெர்ஷன் வேணும்னா இங்கே டவுன்லோட்ஸ்க்கு போங்க. இங்கே போயிட்டு விண்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வெர்ஷன்ஸுமே இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டில் 3.11 இருக்குது, இங்கே 3.9 இருக்குது, 3.8 இருக்குது. இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32 பிட், 64 பிட். ஸோ உங்களுடைய சிஸ்டம் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஓஎஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. 32 பிட்டா 64 பிட்டான்ற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வெர்ஷனுமே உங்களுக்கு தெரியும். 3.10, 3.9, 11, 8, 7. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷனும் இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஸ்டம் டைப் இங்கே பார்த்தீங்கன்னா 32 பிட்டா 64 பிட்டா இருக்குது. இது வந்துட்டு மெயினான விஷயம். ஸோ நம்ம போயிட்டு சிஸ்டம் டைப் பண்ணுங்கள். உங்கள் விண்டோஸ் மிஷினில் இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. இந்த சிஸ்டம் டைப்பை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சிஸ்டம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் மினிமைஸ் பண்ணிக்கோ. இப்போ நான் வந்துட்டு விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் டவுன்லோட் பண்ண போகிறேன். சாஃப்ட்வேரில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பைத்தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபோல்டர்லேயே போட்டுக்குவோம். 3.11 டவுன்லோட் ஆகட்டும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சிடுச்சு. கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டால் நவுன்னு இருக்குது, கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பைத்தான் EXT டு பாத், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த பாத்தில் தான் உங்களோட பைத்தான் வந்துட்டு இன்ஸ்டால் ஆக போகுது. நீங்கள் உங்கள் விண்டோஸ் மிஷினில் பைத்தான் எத்தனை வெர்ஷன் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் 3.6, 7, 8, 9, 10 எது வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ பைத்தான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே போயிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், விண்டோஸ் மினிமைஸ் பண்ணிக்கலாம் எல்லா டெஸ்க்டாப்பையும். இந்த விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி வரும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட்னு வருது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துக்குவாங்க. எஸ். இப்போ வந்து என்னோடய சிஸ்டமில் வந்துட்டு நான் மல்டிபிள் பைத்தான் வச்சுருக்கேன். நான் பைத்தான் வந்து 3.3லேருந்து 3.11 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம வந்து 3.11 இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ எக்ஸாக்டாக எந்த பாத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு நம்ம வந்துட்டு மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே போயிட்டு
where ஸோ where பைத்தான் டைப் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பைத்தான் அனகோண்டா என்வாயர்மெண்ட், ஸோ அடுத்து பைத்தான் 3.11 இருக்குது, 8 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம பைத்தான் 3.9 தானே, 11 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த பாத் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே திரும்ப கீழே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். என்டர் கொடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பைத்தான் 3.11.0 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. நம்ம சும்மா ஒரு பிரிண்ட் மெசேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட லைக் ஆர்கி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ பிரிண்ட் மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு கால்குலேட்டர் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6/3 2.0 ஓகே 6 சாரி 6/5. ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டெர்மினல் வழியாக போயிட்டு செக் பண்ணி பார்த்துருக்கோம். ப்ளஸ் இன்னொரு வழியும் இருக்குது, ஐடிஎல்இன்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஐடிஎல்இ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் வெர்ஷன் இருக்கும். ஐடிஎல்இ 3.8 காமிக்குது, நான் வந்து 3.11. ஓகேங்களா. 3.11க்கு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நம்ம ஐடிஎல்இல 3.11க்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே வந்துட்டு நம்மளுடைய வழக்கமான பிரிண்ட் மெசேஜ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் நீங்கள் வேறு என்ன பண்ணலாம், இதுலேயே வந்து பார்த்தோன்னா கமெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. வழக்கமாக இனிஷியலாக இது தான் ட்ரை பண்ணுறோம் காலங்காலமாக. உங்களுக்கு தேவையானது வந்துச்சு. 33 × 266. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ண விஷயம். நன்றி, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.